நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும். இதில் அரசாங்கம், எதிர்த்தரப்பு மற்றும் சிவில் சமூகத்துக்கு பொறுப்புகள் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2028 நாட்டுக்கு தீர்க்கமானதொரு வருடமாகும். 2028 முதல் நாம் கடனை மீள செலுத்த வேண்டும். 2033 ஆண்டு முதல் கடனை திருப்பி செலுத்துமாறு IMF தெரிவித்துள்ளது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அதை 2028 குறைத்து இணக்கப்பாட்டை எட்டியது. எனவே 2028 ஆண்டுக்குள் கடனை அடைக்க அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சி எமக்கு தேவை. 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பேணி செல்ல வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அரச வருவாயை அதிகரிக்க வேண்டும், ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும், வெளிநாட்டு கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும். இவற்றை செய்ய முடியாவிட்டால் நமது நாடு மீண்டும் ஒரு பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதியான துயரத்தை நோக்கி செல்லும். இந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாட்டுக்கு மதிப்பு சேர்க்க வேண்டும். நாடு வீழ்ச்சி கண்டால் அது அரசியல், இன, மத அல்லது வர்க்க வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் பாதிக்கும். நாட்டுக்கு பெருமானம் சேர்க்கும் நடவடிக்கை கல்வி, சுகாதாரம், தொழில், விவசாயம், சேவைகள் போன்ற துறைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும். வெறும் வார்த்தைகள் மட்டுமல்லாது செயல்களாலும் அபிவிருத்தியை யதார்த்தமாக்க வேண்டும். இலவச கல்வி மூலம் நாட்டின் சிறார்களுக்கு நவீன கல்வியை வழங்குவது நம் அனைவரின் பொறுப்பாகும். உலகின் மிகவும் அபிவிருத்தி கண்ட நாடுகளை பார்க்கும்போது அந்த நாடுகளின் கல்வி முறைமைகள் மிகவும் வலிமையானவையாக இருக்கிறதை காண முடிகின்றது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மட்டுமல்லாது சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார, கல்வி மற்றும் சுகாதார உரிமைகளும் அடங்க வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து நாம் பேசி வருகின்றோம். இதற்கு தனிநபர் பங்களிப்பை கணக்கிட வேண்டும். இதை சரி செய்ய நாம் தனி நபர்களினது திறன்களையும் மனிதவள மேம்பாட்டையும் வலுப்படுத்த வேண்டும். இதற்கு ஏற்றாற்போல் இலவச கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்றார்.